ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நகை விலை 3000 குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி குறைஞ்சிருச்சுன்னா தேவையில்ல. ஏழை மக்கள்லாம் என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? எங்களை மாதிரி ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும்? பொம்பளை பிள்ளைய பெற்றவங்கன்னா ஒரே கவலையாக இருக்குது. நகை விலை அவ்வளோ அளவுக்கு கூடிருச்சு அப்படின்னு. நான் வீடு கட்டும்போது 7 பவன் நகையே விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, தங்க விலை எவ்வளோ போகுது அப்படின்னு நினச்சதானே. இன்றைக்கி 7 பவன் நகை இன்றைக்கி என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு. அதனால் அது எல்லோரும் பேசுனாங்க, என்ன வீட்டுக்கு தானே போட்டிருக்க அப்படின்னு. அன்றைக்கி ஒரு குமர பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. அந்த 7 பவன் நகை இருந்துச்சுன்னா அன்றைக்கி என் மகளுக்கு சரியாக இருந்திருக்குமே. இன்றைக்கி இவ்வளோ நகை ரேட்டு போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஏதோ பார்த்து குறைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏழை மக்கள் என்ன செய்ய முடியும்? குறைச்சி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப சிரமமாக எல்லோரும் சிரமப்படுறாங்க. யாருமே கல்யாணம் பண்ணாலும் வரதட்சணைன்னு பார்த்தாலுமே ஒரு 10 பவனாச்சும் போடுற நிலைமைக்கு யாருமே கட்டிட்டு போக மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ரொம்ப நகை விலையெல்லாம் கூட போயிடுச்சு. பாருங்கள், பார்த்து ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க மக்களுக்கு. ஆனால் நேற்று 3000 குறைஞ்சது கொஞ்சம் சந்தோஷம்தான். இதே மாதிரி படிப்படியாக குறைஞ்சிருச்சுன்னா தேவையில்ல தான். நகை விலை இவ்வளோ போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் திருப்பாலக்குடியில் இருக்கும்போது அப்போ தான் அப்பா 100 அப்படியே சம்பாரிச்சு வந்தாப்புல. அப்புறம் 500 அப்படி இருக்கும்போது 20,000 என்னமோ இருந்துச்சு. நான் 20,000 இருக்கேன், சரி அப்புறமாட்டி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தது. இவ்வளோ நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆமாம், என்ன செய்கிறது? எல்லா மக்கள், ஏழை மக்கள் பாருங்கள், ஏதோ பார்த்து ஏதோ பண்ணுங்க. ஏதோ படிப்படியாக குறைஞ்சா சரிதான். நான் ரொம்ப கவலை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அர்த்தம் சொல்கிறா, வர தங்கம் இவ்வளோ ரேட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் எல்லோரும் கவலைப்படுறாங்க. அவ்வளோ இதுக்கு போயிடுச்சு தங்கம் விலை. இப்போ நேற்று குறைஞ்சது கொஞ்சம் சந்தோஷம். அதே மாதிரியே குறைஞ்சிடணும். கவர்மெண்ட்டு ஏதாவது உதவி பண்ணுங்க. ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிறேன், உதவி பண்ணுங்கள். ஏழை மக்களை பாருங்கள். பாவம், கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க. அன்னாடு உழைச்சி சாப்பிட்றவங்க என்ன பண்ண முடியும்? நகை எடுத்து ஏன் வைக்கிறோம்னா, ஒரு அவசரத்துக்கு உதவும். நம்ம இன்றைக்கி காசு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஒரு பொருளை எடுத்து வச்சோம்னா ஏதோ ஒரு உதவிக்கிறோம் அப்படின்னு தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. ஆனால் இதுவே இவ்வளோ ரேட்டு போய்க்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ படிப்படியாக குறைஞ்சி கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னா ரொம்ப கவலை, என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அந்த 7 பவன் நகையை விற்றதே எனக்கு தூக்கமே வருதில்லை. 7 பவன் நகையை விற்றுட்டோமே, இன்றைக்கி நம்ம மகளுக்கு யூஸ் ஆகிருக்குமே அப்படின்னு. ஏதோ பார்த்து கவர்மெண்ட் குறைங்க. படிப்படியாக குறைஞ்சி வந்துருச்சுன்னா தேவையில்லை. ஏழை மக்களை பாருங்கள். என்ன பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நகை விலை கூடிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி பாய். இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வைக்கிறேன். இன்றைக்கி சிம்பாவுக்கு ஸ்கூலுக்கு போச்சுருவோம். நேற்று ஸ்கூல் போகல, டுமிக்கி கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு வச்சு அனுப்பிவிடுவோம் அப்படின்ட்டுருக்கேன். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையிலே எனக்கு கவலையாக வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி 3000 குறைஞ்சிருக்குங்கனால அதோட சரி, ஏதோ கவர்மெண்ட் இப்படி குறைஞ்சி வந்துருச்சுன்னா தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். இவ்வளோ அளவுக்கு நகை விலை வந்துருச்சுன்னு நாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கவர்மெண்ட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஏழை மக்கள் சொல்கிறோம், அது மக்களுக்குள்ள உள்ள கருத்தை நான் சொல்கிறேன். மக்கள் இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அதே மாதிரி தான் நாங்களும் சொல்ல தெரிவிக்கிறோம். நன்றி.